நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுதே தெய்வம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையோடு தான் படைத்திருக்கிறார். அந்த திறமை என்ன என்று நாமே கண்டுபிடிப்பது என்பது முடியாத காரியமாக இருந்தாலும் மற்றவர்கள் சொல்லுவார்கள், இவனுக்கு இந்த திறமை அதிகமாக இருக்குது என்று சொல்வார்கள். படிப்பது திறமை, இசைக்கருவிகளை வாசிப்பது ஒரு திறமை, பேச்சு திறமை, விளையாட்டுகளில் முதல் பரிசு வாங்குவது ஒரு திறமை. இப்படியான திறமைகள் அவரவருக்கு படைத்த திறமை, அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இதைத்தான் ஒரு சிறிய கதை சொல்ல வேண்டுமானால், தேனீக்கள் சேர்த்து வைக்கிற தேனை மற்றவர்கள் எடுப்பார்கள், மனிதர்கள் எடுப்பார்கள். ஆனால் தேனீக்கள் அதை பற்றி கவலைப்படாது. தேனி எப்படி சேமிக்க வேண்டும் என்ற அறிவு, நுணுக்கம் அதற்கு மட்டுமே தெரியும். மனிதனால் தேனை சேகரிக்க முடியாது. சேர்த்து வைத்திலிருந்து எடுத்து வந்து நம்ம வீட்டுக்குள் வைத்து இருப்பது வேறு. அது பாட்டில்கள் அடைத்து வைத்து அதை வாங்கி வீட்டில் வைத்து கொள்வது வேறு. ஆனால் தேனியைப் போல தேனை சேகரிக்க ஒரு திறமை ஆண்டவர் தேனிக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார். அதே போல் பைபிளில் பார்த்தீர்களானால், எலியா 3 வருடம் மழை பெய்யக்கூடாது என்று முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தான். அந்த 3 வருடங்களும் மழை பெய்யவே இல்லை. மறுபடியும் அவனிடம் வந்து கேட்டபோது மறுபடியும் ஜெபித்தான். மறுபடியும் மழை பெய்தது. எல்லோருக்கும் இந்த திறமை வந்துவிடாது, இந்த பயபக்தி வந்துவிடாது. இவன் சொல்வதை கேட்கிற அளவில் தேவன் இவனுடைய ஜெபத்தை கேட்டார். எல்லோரும் ஜெபித்தால் மழை நின்று விடாது. ஜெபிக்க வேண்டியவர் ஜெபித்தால்தான் மழை நிற்கும். ஜெபிக்க வேண்டியவர் ஜெபித்தால்தான் ஆசீர்வாதம். அந்த திறமையை எங்கிருந்து வாங்க வேண்டும்? ஆண்டவர்தான் வாங்க வேண்டும். ஆண்டவர் அதுபோல் திறமையோடு படைப்பது வேறு, திறமைக்காக நாம் ஆண்டவரத்தில் ஜெபிப்பது வேறு. இது எனக்கு இந்த ஞானத்தை கொடும் என்று ஜெபிப்பது வேறு. இப்படித்தான் சாலமன் ஜெபித்தான். எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்டபோது ஞானத்தை மட்டும் கேட்ட காரணத்தினால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் அவனை நிரப்பினார் என்று சரித்திரம் இருக்கிறது. நாம் நம் திறமை மட்டுமல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுத்த திறமை மட்டுமல்ல, மற்ற திறமைகள் வேண்டுமானாலும் தேவனிடத்தில் நாம் விண்ணப்பித்தால், சரியானபடி விண்ணப்பித்தால், அவருடைய கட்டளைக்கு ஏற்றபடி நடந்து விண்ணப்பித்தால், ஆண்டவர் நமக்காக நிரப்புகிற ஆண்டவர் நம்மளை நிரப்புவார் என்று கூறி, நாம் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?